ഹായ് ഓൾ. ஹாய் ஹாய். ഓക്കെ, ഇന്നത്തെ നമ്മുടെ സ്പെഷ്യൽ ചിന്താമണി ചിക്കൻ. அதேதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறது சிந்தாமணி சிக்கன் கோயம்புத்தூர் ஸ்டைல். பார்க்கலாமா வாங்க. അതിനായി ഫസ്റ്റ് ഒരു ചട്ടി എടുത്ത് അടുപ്പത്ത് വെക്കാം. ஸோ மேஜராக இது வந்துட்டு இரும்பு சட்டிங்க. ஸோ சிந்தாமணி சிக்கன் இரும்பு சட்டியில் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். അടിയിൽ പിടിക്കില്ല അല്ലേ? ചട്ടി നന്നായി ചൂടായി വന്നിട്ടുണ്ട്. നമുക്ക് അതിലേക്ക് നല്ല എണ്ണ ഒഴിക്കാം. சட்டி சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய். ஏன் நல்லெண்ணெய் அப்படின்னீங்கன்னா சிக்கன் ரொம்ப சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதனால நல்லெண்ணெய். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் நம்ம ചുവന്ന മുളക് ഇടാൻ പോവാണേ. ഇതിന്റെ കുരുവെല്ലാം കളഞ്ഞതിന് ശേഷമാണ് നമ്മൾ ഇത് ഇടുന്നത്. അതിനുശേഷം നമുക്ക് ചെറിയ ഉള്ളി അതിടാം. இதில் நல்ல சின்ன வெங்காயமும் மிளகாவும் நல்லா வதங்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்தில் வந்துருச்சு. இப்போ നമ്മൾ ഇഞ്ചി വെളുത്തുള്ളി പേസ്റ്റ് ആഡ് ചെയ്യാൻ പോവാണ്. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. ഇതിലേക്ക് ചിക്കൻ ആഡ് ചെയ്യാം. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை மணப்பெல்லாம் போனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணும். ഇത് 1/2 kg ചിക്കൻ ആണുള്ളത്. ഇതിൽ നമുക്ക് മഞ്ഞൾപ്പൊടി ആഡ് ചെയ്യാം. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதித்து இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். இப்போது நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றோம். சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ வாங்க சாப்பிட்லாம்.